தேசியவாதிகளின் உள்ளத்தில் வர்ணாசிரம கொள்கை இருக்கும் வரை என் போன்றோர்கள் போராடிக்கொண்டே இருப்போம் என கூறி காங்கிரஸை விட்டு வெளியேறினார் பெரியார். காங்கிரஸை விட்டு வெளியேறும் அளவிற்கு பெரியாருக்கு துரோகம் செய்தவர்கள் யார்? பெரியார் கொண்டு வந்த தீர்மானம்தான் என்ன? பார்ப்போம். திருநெல்வேலியில் 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மகாஜன அரசியல் மாநாட்டில் அரசு பணிகளில் மக்கள் தொகைக்கேற்ப வகுப்பாரி இடஒதுக்கீடு வேண்டும், பள்ளிகளில் சமஸ்கிருத கல்விக்கு உரிய மரியாதையை தமிழுக்கும் தர வேண்டும் என்று தீர்மானம் இயற்றினார் பெரியார். திருநெல்வேலி மாநாட்டு தீர்மானத்தை நிராகரித்தவர் ஸ்ரீனிவாச ஐயங்கார். தொடர்ந்து 1921ஆம் ஆண்டு தஞ்சாவூரிலும் 1923ஆம் ஆண்டு சேலத்திலும் நடைபெற்ற மாநாட்டிலும் இதே தீர்மானத்தை கொண்டு வந்த பெரியாரின் தீர்மானத்தை நிராகரித்தவர் ராஜாஜி. 1925ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாநாட்டிலும் இதே தீர்மானம் அன்றைய மாநாட்டு தலைவரான திருவிக அவர்களால் தோற்கடிக்கப்பட்டது. ராஜாஜியின் துரோகத்தை திருவிகவும் செய்துவிட்டாரே என்றெண்ணித்தான் தேசியவாதிகளின் உள்ளத்தில் வர்ணாசிரம கொள்கை இருக்கும் வரை என் போன்றோர்கள் போராடிக்கொண்டே இருப்போம் என கூறி காங்கிரஸை விட்டு வெளியேறினார் தந்தை பெரியார்.